வாழ்க்கையில் வந்து யார் பெரிய பணக்காரன்னு சொல்லி கேட்டால், கடன் இல்லாமல் யார் ஒருவன் வாழ்கின்றானோ அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். அது சிறிய அளவு கடனாக இருக்கட்டும், பெரிய அளவு கடனாக இருக்கட்டும். கடன் எப்போ ஒருத்தனுக்கு இல்லையோ அப்போ தான் வந்து சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக, ஆரோக்கியத்துடன் ஒரு மனிதனை வாழ முடியும். கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போ கடன் வாங்கினவன் வந்து எந்த மனசு பாடுபடுவான்றது அந்த காலத்தில் கம்பர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. பட் இன்றைக்கி காலம் வேறு. இன்றைக்கி கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். இன்றைக்கி நம்ம மாற்றி சொல்லலாம். கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். இன்றைக்கி கடன் கொடுத்தவன் தான் கலங்கிட்டு இருக்கான். வேறு வழி இல்லை. இன்றைக்கி ட்ரெண்ட் அப்படி போயிட்டுருக்கு. கடன் கொடுத்தவன் தான் டாமினேஷன் பண்ணுறான், அதிகாரம் பண்ணுறான். ஏன் கேட்குற, எது கேட்குற, என்னால் முடியும் போது தான் கொடுப்பேன் டைலாக்கெல்லாம் பேசிட்டுருக்கான். வாங்கினவன் பெரிய ஆள், கொடுத்தவன் கஷ்டப்பட்டுருக்கான். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் அது. பட் நாம் என்ன பண்ணுவோம், இந்த கடன்களை வந்து எந்த மாதிரி நாட்களில் எந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரீபேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ நம்முடைய கடன்களை வந்து ரெண்டு விஷயமா வரும். ஒன்று, கடன்களை வாங்க வேண்டிய தேவை இருக்காது, கடனை வாங்க மாட்டோம். நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நமக்கு தேவையான அளவு வருமானம் வரும். செல்ஃப் சஃபிஷியன்ட் நமக்கு தேவையான அளவு வருமானம் வரும். அதனால் நம்ம கடன் வாங்க மாட்டோம். கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. கடன் ஒரு பக்கம் வாங்கி கடன் ஒரு பக்கம் கடிக்கிறது ஒரு மெத்தடு. நம்ம அது வேண்டாம். கடனே வாங்க வேண்டாம், கடனே இல்லாமல் வாழ்வோம். அதுதான் நம்ம நிறைய மக்களுக்கு இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த மே மாதத்தில் 2025 மே மாதத்தில் ஒரு 10 நாட்கள் வந்து செலக்ட் பண்ணி குறிப்பிட்ட நாளில் கொடுத்துருக்கோம். பெரும்பாலுமே வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த நான் சொல்கிற இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடன்கள் சீக்கிரம் கழியும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ 10 நாட்கள் இருக்குது. அந்த டேட்டு டைமு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் அதையெல்லாம் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணி கடன் இல்லாமல் வாழ்கிற வழியை கற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள். இப்போ வந்து இந்த மே 5 திங்கட்கிழமை 12 to 1, மே 6 செவ்வாய்க்கிழமை 12 to 1, மே 11 ஞாயிற்றுக்கிழமை 2 to 3, தென் மே 14 புதன்கிழமை 10லேருந்து 11 காலையில், மே 16 வெள்ளிக்கிழமை 12 to 1, மே 17 சனிக்கிழமை 12 to 1, மே 21 புதன்கிழமை 2 to 3, மே 25 ஞாயிற்றுக்கிழமை 10 to 11, மே 30 வெள்ளிக்கிழமை 12 to 1, மே 31 சனிக்கிழமை 12 to 1. ஸோ இந்த 1 hour அந்த ஓரையை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது திதி நட்சத்திரம் ஓரையெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 hour டைமில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி, பர்சனலாக அவரை போய் நேரில் பார்த்து கொடுத்தாலும் சரி, எந்த வகையில் பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். ஒன்று, இப்போது சார் ரெகுலராக இஎம்ஐ எல்லாம் பேமெண்ட் பண்ணுறேங்க சார். ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் அன்னைக்கு இஎம்ஐ வருது, 3rd அன்னைக்கு இஎம்ஐ வருது, 5th அன்னைக்கு இஎம்ஐ வருது. அப்போ எந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நாட்கள் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் இந்த டைமில் பணம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அட்வான்ஸாக அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி இந்த குறிப்பிட்ட நாளில் அந்த எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணத்தை டெபிட் பண்ணுறாங்களோ அந்த அக்கௌண்ட்டில் பணம் இதில் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுடுங்க. அப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கடன்கள் வாங்க வேண்டிய தேவை குறைஞ்சிரும். கடனை திருப்பி அடைக்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்காது. இதனால் ஒரு மாதமும் டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் சேனலில் நம்ம சொல்கிறோம். இந்த நாளில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த டைமில் கொடுங்க. பணத்தை நீங்கள் வந்து கேஷாக கொடுத்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் பேமெண்ட் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணாலும் சரி, இந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுடைய நெகட்டிவ் கர்மா என்ன பண்ணால் அந்த டைமில் உங்கள் பேமெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது தடங்கள் கொடுக்கும். ஏன்னா அந்த டைமில் பண்ணிங்கன்னா கடன் நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய நெகட்டிவ் கர்மா என்ன பண்ணும், அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது என்கேஜ்மெண்ட்டு, வேறு ஏதாவது ஒர்க்கு, வேறு ஏதாவது டிஸ்டன்ஸு, அது மாதிரி பண்ணும். எல்லாருக்குமே அது மாதிரி பண்ணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளானடாக இருந்து இந்த மாதிரி டைமில் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 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 10,000 ரூபா ஒருத்தர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் உங்களால் 10,000 ரூபாய் கொடுக்க முடியல, அந்த டைமில் ஒரு 100 ரூபாய் கூட கொடுங்க. எந்த அமௌண்ட்டு கொடுத்தாலும் அது கடனில் சேரும். அந்த கடனை சீக்கிரம் அடைக்கிற வழியை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு என்ன இஎம்ஐ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டே தான் கொடுக்கணும். இல்லை நீங்கள் யாருக்காவது என்ன யூ ஹேவ் டு ஓ த அமௌண்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஒரு 1 lakh கொடுக்கணும், 10 lakhs கொடுக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஃபுல்லாக கொடுக்கணும். இல்லை, நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, கடன் தான் தீர்றது தான். ஆனால் உங்கள்கிட்ட என்ன டினாமினேஷனில் கொடுக்கணுன்றது கிடையாது. என்ன டினாமினேஷன் கொடுக்கலாம், என்ன அமௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம். அந்த டைம் உங்களால் என்ன முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இஎம்ஐ வந்து ஒரு 10,000 இருக்குது. அந்த இஎம்ஐ டேட்டில் இந்த டைமில் ஸ்பெசிஃபிக்கான டைமில் வந்து 10,000 உங்களால் போட முடியாது. ஒரு 100 rupees போடுங்க, 500 rupees போடுங்க. நீங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு பணத்தை கடனாக கொடுக்கணும், அவருக்கு ஒரு 1 lakh கொடுக்கணும். உங்களால் எனக்கு 1 lakh கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குது. ஓகே, 1000 rupees போய் அந்த டைமில் அவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் அந்த 1000 rupees கொடுக்குற டைமு அது பாசிட்டிவாக பிரபஞ்சத்தில் சில வேலைகள்லாம் பண்ணி திரும்ப அந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி திருப்பி ரீபே பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. பணத்தை முடிஞ்ச வரைக்கும் கேஷாக கொடுக்க பாருங்கள். முடியல அப்படின்னும் போது ஆன்லைனில் மற்ற மோட்ஸில் எப்படி கொடுக்கணுமோ அது கொடுங்க. பட் கொடுக்குற அமௌண்ட்டு வந்து எந்த அமௌண்ட்டு கொடுக்க முடியும் உங்களால் கொடுக்க முடியும். ஈவன் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட அது பணம் போய் உங்கள் கடனில் போய் சேர்ந்த மாதிரி தான் கடனை தீர்க்கான வழிகள் தான். ஸோ இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பலனடைந்து கடன்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்றது தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய விருப்பம். ஸோ இதை நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணி கடன் இல்லாத வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க.